நமது உடலை பார்த்து நாம் பரிதாபப்படக்கூடாது. நமது உடலை நாம் அச்சுறுத்த வேண்டும். நமது உடலை நாம் மிரட்ட வேண்டும். எப்படின்னாக்கா, நல்லா உடற்பயிற்சி செய்யணும், காலையில் எந்திக்கணும், சூரியன் உதித்த உடனே எந்திக்கணும், உதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திக்கணும். இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். இப்படி நம்ம உடலை அச்சுறுத்தணும். உடம்புக்கு ஐயோ வலிக்குது என்ன விட்றாடே அப்படிங்கும், விடவே கூடாது. என்னடா இவன் காலையிலே எந்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு புலம்பும். புலம்புனாலும் உடம்பை பார்த்து நம்ம பரிதாபப்படக்கூடாது. ஐயோ உடம்பு இப்படி புலம்புதே, இவ்வளோ வேதனைப்படுதே, உடம்பை நம்ம இப்படி கஷ்டப்படுத்தணுமா, ஐயோ பாவம் இந்த உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ தூங்கு, நீ இன்னும் தூங்குன்னா தூங்கு, எப்போ எந்திக்கிறியோ அப்போவே எந்தி, நீ 8 மணிக்கு கூட எந்தி, லீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு மேலே நீங்கள் பரிதாபப்பட்டு அதை உடல் உழைக்க விடாமல் அதுக்கு வலிக்கும், அது கஷ்டப்படும், அதுக்கு வேதனை வரும் அப்படின்னு நினச்சிட்டு உடம்புக்கு வேலையே கொடுக்காம அதை எப்போதும் ஓய்வாகவே வச்சுருந்தீங்கன்னாக்கா அப்போ நமக்கு அவமரியாதை தான் ஏற்படும். நமக்கு உடம்புல உறுதி இல்லாமல் போயிடும். நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே சோம்பேறித்தனமாகவும் இருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது, ஒரு மேம்பட்ட ஒன்றாகவும் இருக்காது. ஒரு நல்ல செயல்களை நம்ம செய்யவே முடியாது. அதனால் உடம்பு மேலே நம்ம பரிதாபப்படக்கூடாது. உடம்பை நம்ம அச்சுறுத்தணும், மிரட்டணும். உடம்பு நம்மக்கிட்ட பணிவாக நடந்துக்கணும். உடம்பு நாம் சொல்கிற பேச்சை கேட்கணும். நம்மக்கிட்ட உடம்பு பணிவாக நடந்துக்கணும். உடம்புக்கிட்ட போய் நாம் பணிஞ்சு போயிடக்கூடாது. உடம்பு மேலே நம்ம பரிதாபப்பட்டணும், இங்கே உடம்புக்கிட்ட நாம் பணிஞ்சு போக வேண்டியிருக்கும். உடம்புக்காக நம்ம தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். உடம்பு எப்போ தயாராகும், எப்போ ரெடி ஆகும், அது வரைக்கும் நம்ம காத்து கிடக்க வேண்டியிருக்கும். அதனால் நாம் சொல்கிற மாதிரி நம்ம உடம்பு கேட்கணும். அதனால் உடம்பு மேலே நம்ம பரிதாபப்படக்கூடாது. ஒரு அளவுக்கு தான். அதுக்காக நீங்கள் தூங்கவே இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்கூடாது. உடம்புக்கு கொஞ்சம் கூட தூக்கத்தையே கொடுக்காம, உணவு கொடுக்காம வேலை செய்யக்கூடாது. உடம்பு மேலே பரிதாபப்படணும், ஆனால் அது ஒரு அளவு தான் இருக்குது. ஒரு தினமும் இவ்வளோ நேரம் தூங்கணும், அது மாதிரி சாப்பாடு இருக்கணும், அதுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுக்கணும். ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுத்து நல்லா ஓய்வு கொடுத்து நல்லா வேலை வாங்க கற்றுக்கணும். உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுக்கணும். உடம்புக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எதெல்லாம் ஓய்வு, எவ்வளோ நேரம் தேவை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்ல வேலையும் வாங்க கற்றுக்கணும். இதுதான் உடம்புக்கிட்ட நாம் நடந்துக்கிற முறை. நம்ம என்ன பண்ணுறோம், உடம்புக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறோம், நல்ல தூக்கத்தை கொடுக்குறோம். உடம்பு பாவம், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தூக்கத்தை, அந்த ஓய்வு நல்லா கொடுத்துக்கிறோம். அது கேட்குற அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு தூக்கத்தை கொடுக்குறோம். அப்புறம் நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஆனால் வேலை வாங்குறது மட்டும் நம்மளால் முடியலை. ஒரு வேலை சொன்னால் அந்த உடம்பு செய்ய மாட்டேங்குது. ஒரு வேலை இதை செய் அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாது. ஆனால் சாப்பாடு கொடுத்தா மட்டும் நல்லா இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணினா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நல்லா சாப்பிடுது. ஆனால் அந்த வேலையை செய் அப்படின்னா அது செய்ய மாட்டேங்குது. அப்போது நாம் சொல்கிற மாதிரி அந்த உடம்பு கேட்கணுன்னா அதற்கேற்ற உணவுகளை அது கொடுக்கணும். அது நாம் சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கணுன்னா அதற்குன்னு ஒரு உணவு இருக்குது. அந்த உணவு கொடுத்தா தான் நாம் சொல்கிறத உடம்பு கேட்கும். உடற்பயிற்சி செய், ஓடு, தினம் ஓடு, நடைப்பயிற்சி செய், உடல் உழைப்பில் ஈடுபடு, உடம்பு உறுதியாக வச்சுக்கோ, காலையில் எந்திரி, படி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கணுன்னா அதற்கேற்ற உணவு ஒன்று இருக்குது. அந்த உணவை கொடுத்தா தான் நாம் சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கும். இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல, இட்லி பூரி பொங்கல் பரோட்டா பிரியாணி பழைய சாதம் பேக்கரி உணவுகள் இனிப்பு உணவுகள் இதெல்லாம் கொடுத்தாக்கா, சமோசா பஜ்ஜி பப்ஸு இதெல்லாம் கொடுத்தாக்கா நம்ம உடம்பு நாம் சொல்கிறத கேட்காது. அது சொல்கிறதான் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது சொல்கிறத நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன சாப்பிட்றோம், இட்லி பூரி பொங்கல்லாம் நாம் கொடுக்கல, அது கேட்குது. அது கேட்குறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாம் கொடுக்குறத அதை சாப்பிடணும். அப்போ தான் நீ இதை சாப்பிடு, இதைத்தான் நீ சாப்பிடணும் அப்படின்ட்டு நாம் சொல்லணும். சொல்கிறத சாப்பிடணும். அது அப்போ தான் சொல்கிறத அது செய்யும். நாம் சொல்கிறத அது சாப்பிடணும். பழங்களை சாப்பிடு, காய்கறிகளை சாப்பிடு, வேக வைக்கப்பட்ட பருப்பு வகைகள், கடலைகளை கிழங்குகளை சாப்பிடு, ரொம்பவும் பிரியாணியை சாப்பிடாத. அது கேட்கும், எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்கும். முடியவே முடியாது, பிரியாணி நீ சாப்பிடக்கூடாது, மாமிச உணவு நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குறதெல்லாம் தடை பண்ணிவிட்டு நாம் கொடுக்குறத அதை சாப்பிட்ணும். நாம் சொல்கிறத உணவில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். நாம் சொல்கிறத அந்த உடம்பு கேட்கணுன்னா அதை நம்ம உணவில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். நாம் கொடுக்குறத முதல்ல நீ சாப்பிடு. நான் கொடுக்குற இந்த உணவை சாப்பிடுன்னு நான் சொல்கிறேன்ல, அது இப்போ நீ இதை சாப்பிடு, இந்த உணவை தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்லும்போது நீ அதை செய்யணும்.
அப்போ உணவிலிருந்து தான் நீங்கள் சொல்வதை உங்கள் உடம்பு கேட்கிறது என்பதை நீங்கள் தொடங்க வேண்டும். உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்கணுன்னா அது எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் உணவிலிருந்து தான் தொடங்க வேண்டும். அதனால் நீ பழங்களை தான் சாப்பிட்ணும். டெய்லி 50% காய்கறிகள் பழங்கள் இருக்க வேண்டும். பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இருக்க வேண்டும். மீத உணவு சமைத்த உணவுகள் ஒரு 50%, அதுவும் காய்கறிகள் தான். மலிவான இட்லி பூரி பொங்கல் தோசை அதெல்லாம் நான் தரமாட்டேன். அதை தவிர்த்து விட்டு வேறு உணவுகளை தான் நான் உனக்கு தருவேன். தேங்காய் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், பயிர் வகைகள், வேக வைக்கப்பட்ட கிழங்கு நான் தருவேன், நீ சாப்பிடு. முட்டை, பால், தயிர், மோர் தருவேன், நீ சாப்பிடு. மீன் கிடையவே கிடையாது, உனக்கு மாமிசம் கிடையவே கிடையாது. நான் சொல்வதைத்தான் நீ சாப்பிட வேண்டும் என்பதை உணவிலிருந்து தான் நீங்கள் தொடங்க வேண்டும். அப்போது உணவில் நீங்கள் உணவில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. உங்கள் உடம்பு கேட்குற உணவெல்லாம் அதெல்லாம் பார்க்கும், ரோட்டில் பார்க்கும். அதை பார்த்தா அதை சாப்பிடணும்னு தோணும். இதை பார்த்தா பேக்கரி உணவுகளை பார்த்தா அதை சாப்பிடணும்னு தோணும். ஒரு பப்ஸு சாப்பிடணும்னு தோணும். அங்கே பார்த்தா பஜ்ஜி சுட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அதை சாப்பிடணும்னு தோணும். பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி 2 சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். பிரியாணி பார்த்தா பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். பரோட்டா சாப்பிடணும்னு தோணும். அப்படி பார்க்குறதெல்லாம் கண் போன போக்கில் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா நாம் சொல்கிறத அது செய்யாது. அந்த கண் சொல்கிறது தான் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால் நாம் சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கணுன்னா அதை நம் உணவிலிருந்து தான் தொடங்க வேண்டும். நாம் கொடுப்பதை அது சாப்பிட வேண்டும். அந்த உடம்பு ஒரு அம்மா கொடுக்குறத குழந்தைங்க சாப்பிடணும். குழந்தைங்க கேட்குறதையெல்லாம் அம்மா கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அம்மாவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் நமது உடம்புக்கு நாம் தான் அம்மா அப்பா எல்லாமே. நமது உடம்பு என்பது ஒரு குழந்தை போன்றது. அந்த குழந்தைக்கு இது கெட்டதை போய் கொடுக்கக்கூடாது. நம்ம ஒன்று சாப்பிட்றோம், பரோட்டா சாப்பிட்றோம், அது கேடு அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா நாம் நமது குழந்தை என்கிற அந்த உடலை நாம் ஒரு தாயாக இருந்து சரியாக வளர்க்க தவறி விடுகிறோம் என்று பொருள். நாம் நமது உடல் என்னும் குழந்தையிடம் ஒரு தாயாக நடந்து கொள்ள தவறுகிறோம் என்று பொருள். அதனால் நமது உடல் நாம் சொல்வதை கேட்க வேண்டும். உடம்பின் மீது பரிதாபப்படக்கூடாது. உடம்பை மிரட்டணும். ஒரு அம்மா கிட்ட குழந்தை பயப்படுற மாதிரி ஒரு அம்மா குழந்தை எப்படி மிரட்டுவாங்க, அதட்டுவாங்க, கண்டிப்பாங்க. அதே மாதிரி நமது உடலை நாம் மிரட்டணும், அச்சுறுத்தணும், கண்டிக்கணும். இது தப்பு, நான் சொல்கிறத நில்லுன்னா நிற்கணும். காலையில் எழுந்திருக்கணும்னா எழுந்திருக்கணும். ஓட்டப்பயிற்சி 1 மணி நேரம், விளையாட்டு, ஜாலி, அந்த உடம்புக்கு சந்தோஷம். விளையாட்டு 1 மணி நேரம் விளையாட்டு, இப்போ அடுத்து அரை மணி நேரம் நீச்சல், இன்னும் சூப்பர். அந்த உடம்பு ரொம்ப சந்தோஷப்படும். ஓகே, இந்த பழம் சாப்பிடு, வாழைப்பழம் சாப்பிடு, செவ்வாழை, ஓகே ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி உடம்பை சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷமான உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும். உடல் உழைப்பை கூட சந்தோஷமானது, அந்த மாதிரியான உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும். மத்தியானம் பண்ணால் ஒரு 2 மணி நேரம் நீ தூங்கு, ரொம்ப களைச்சி போயிட்ட. காலையில் எந்திரிச்சதுலேருந்து உனக்கு நிறைய வேலைகள் கொடுத்துட்டேன், இப்போ நீ என்ன பண்ணுற, ஒரு 2 மணி நேரம் படுத்து தூங்கு. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டு தூங்கிட வேண்டியதான். கொரட்டை விடக்கூடாது. அந்த மாதிரி உடம்பு நாம் சொல்கிறத கேட்கணும். உடம்பு மேலே பரிதாபப்படக்கூடாது. உடம்பு கூட்டிகிட்டு போகிற திசையில் நாம் போகக்கூடாது. நாம் சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கணும். அதை உணவிலிருந்து தான் தொடங்க வேண்டும். அதனால் நினைத்தது நடக்க வேண்டும். நாம் நினச்சதெல்லாம் நடக்கணும்னா நாம் நினைத்தது அது நம்ம உடம்பு கேட்கணும். நாம் சொல்கிறத நம்ம உடம்பு கேட்டால் தான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்.